ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது சங்கீதம் வசனம் 3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள்லையும் ஆண்டவரே எங்களுடைய காயங்களை கட்டும்படியாய் இருதயத்தின் ஆழத்திலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட்டு இருக்கிற காயங்கள் அகற்றப்படும்படியாய் கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். பல பாரங்கள் நிமித்தமாக, பல கஷ்டங்கள் நிமித்தமாக, தோல்விகளின் நிமித்தமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் இருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேதனைகள், நொறுங்குண்டு இருக்கிற எல்லா தன்மைகளையும் கர்த்தர் இந்த ஜெப வேளையில கர்த்தர் அகற்றி போடுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற ஆண்டவரே வருத்தங்களின் நிமித்தமாக ஆண்டவரே, மற்றவர்களால் காயப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே கணவனால், மனைவியால், ஆண்டவரே உடன் பிறந்தவர்களாய், ஆண்டவரே பிள்ளைகளினால் காயப்பட்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் இந்த ஜெப வேளையில நீங்க கட்டுகிற தேவனாய் இந்த நாளிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய காயங்கள் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, கீழையாத்தின் பிசின் தைலத்தை கொண்டு அதை ஆற்றுகிற தேவன். இந்த ஜெப வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொன்ன தகப்பன், இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் இன்றைக்கு அகன்று போகட்டும் ஆண்டவரே. மற்றவங்களால் ஆண்டவரை காயப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை விட்டு அகன்று போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை சார்ந்து கொள்ள, கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாய் வைக்க, ஆண்டவரே கர்த்தரிடத்துல மாத்திரம் புகலிடத்தை தேடிக்கொள்ள, ஆண்டவரே கர்த்தரிடத்துல மாத்திரம் அடைக்கலத்தை கண்டுகொள்ள இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே சுகமாக்குறீங்க, குணமாக்குறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி உம்முடைய பிள்ளைகள் இருதயத்திலே வருத்தத்தோடோ, பாரத்தோடோ, ஆண்டவரே கஷ்டங்களோடோ, கவலைகளோடோ ஆண்டவரே சுமந்து செல்லாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் இலகுவாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் பாதையை கர்த்தர் களிப்பாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வியாதி நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பார்களானால் கர்த்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே எந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீனம் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தருடைய காயப்பட்ட கரம் இறங்கி தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.